என்னங்க திருதுன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னவா? சிக்கன் சப்பாத்தி அப்படி தானே பார்க்குறீங்க? நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபுல்லாக செஞ்சு போட்டிருக்கேன். இவ்வளோ நாள் ஃபன் வீடியோவில் வந்து ஒரு சமையல் வீடியோவுக்கு நம்ம ஜம்ப் ஆகிருக்கோம். கண்டிப்பாக அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். இது ஃபுல் வீடியோ. ஸோ இந்த சிக்கனை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். அந்த பேனில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 kg சிக்கன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இதுக்கப்புறம் டைரெக்டாக மசாலா ஐட்டம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மல்லி சாரல் மாதிரி தூவ விட்டணும். ஜீரகப்பொடி கொஞ்சோண்டு, கரம் மசால், அண்ட் தென் ஃபைனலி மிளகாய் தூள். ஸோ இதுதான் காரத்துக்காக சேர்க்குறது. நீங்கள் எவ்வளோ காரம் எடுப்பீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க, சரியா? போதும், ரொம்பவும் போட்டாதீங்க, அப்புறம் பின்னாடி லைட் எரிய ஆரம்பித்து விடும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மசாலா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த மிக்ஸ் பண்ணும்போதே அந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக சாப்பிட தோணும். நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த டிஷ்ஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதோட ப்ரிப்பேர் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மேகி ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகுதா, அதே சேம் டைம் தான் அந்த சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கும் ஆகும். ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. அதாவது வீட்டில் ஒய்ஃப் நம்ம தனியாக விட்டு போயிட்டாங்க, அந்த டைம் நமக்கு சிக்கன் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கனை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் வெங்காயம் சிக்கன் எந்த லெவலுக்கு மேக்னேட் ஆகிருக்குன்றது. ஸோ இதை அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதான். ஸோ வெயிட் பண்ணி அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் மிக்ஸை அப்படியே வைக்க வேண்டியதான் அந்த பேனோட. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நிறைய போட்டணும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், சாப்பிட தோணாது. வீட்டில் சும்மா கிடக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம சாவடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ஆயில் விட்டுருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக ஆயில் விடுங்க. அவ்வளோதான், லைட்டாக கிண்டி விடணும். இப்போ நல்ல சிக்கனை கிண்டி விட்ட வேண்டியதான். அதாவது இந்த சிக்கன் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு எங்கேயாவது வேலை போய் இங்கே ஒத்தையில் கிடந்தீங்கன்னா, சிக்கன் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டு கடையில் போய் சாப்பிட்டு வயிற்ற கெடுக்காமல் வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை, வெயிட் பண்ணணும்னு இல்லை. சிம்பிள் சிக்கன், வெங்காயம், அதுக்கப்புறம் மசால், அவ்வளோதான். போட்டு கிளறி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு
சின்ன பிளேட், ஏர் வெளியே போகாத அளவு ஒரு சின்ன பிளேட் எடுத்து மேலே இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா, மூடி கொஞ்சம் வெயிட் வச்சுருங்க. இது எதுக்கு அப்படின்னா, உள்ளே இந்த ஸ்ட்ரீம் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த சிக்கனில் உள்ள வாட்ரு எல்லாமே வெளியே வரும். அந்த சிக்கனில் உள்ள வாட்டர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா ஏன்னா தண்ணி எதுவுமே ஊற்றலை, டேரெக்டாக சிக்கன் மசால் அதுக்கப்புறம் ஆனியன் இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், சிக்கன் வெந்திருக்கா, எந்த அளவு தண்ணி இருக்குது அப்படின்றத. நல்லாவே வாட்டர் வெளியே வந்திருக்கு. கேப்பு உங்களுக்கு ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தோதுவா ஏதாச்சும் மூடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாச்சும் மூடி வச்சுக்குவாங்க. இங்கே பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை மட்டும் எடுத்தாலே ஒரு கிளாஸ் வாட்டர்கிட்ட வரும். இப்போ இதில் நல்ல சிக்கனை ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அந்த தண்ணி எல்லாம் அப்படி காலியாகிற வரை சிக்கனை ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு என்கிட்ட என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். இது தண்ணி வத்துற வரை நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ 5 மினிட்ஸ் நல்ல டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபஸ்ட் அப்போ எவ்வளோ வாட்டர் சிக்கன்லேருந்து வெளியே வந்துச்சு. இப்போ எல்லாமே இட்ஸ் லைக் மேஜிக், கெரிகாலன் ஷோ மாதிரி தான். ஒன்றும் இல்லைங்க, சிக்கனை போடுறோம், தண்ணி வெளியே வரும், தண்ணியில் சிக்கனை வேக வைக்கும், நல்லா வரட்டி எடுக்கும். சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த இப்போ பாருங்கள், இந்த சிக்கனை ப்ரெஸ் பண்ணுறேன், எப்படி உடையுதுன்னு பாருங்கள். இப்படி உடஞ்சின்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், இந்த சிக்கன் ரெசிப்பியை செஞ்சிட்டோம். சரி, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சிக்கனுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு என்ன பிடிக்குன்றதை பார்ப்போம். பட் என்னோடய கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாருமே ரைஸுன்னு தான் சொல்லுவீங்க. பட் ஐ திங்க் என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சப்பாத்தி ஆர் பரோட்டா. பட் இந்த ரெண்டுக்கு போட்டி வச்சிங்கன்னா சப்பாத்தின்னு தான் சொல்லலாம். பட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இனிமேட்டு இந்த மாதிரி சுவாரஸ்யமான உணவுகள் நிறையவே நம்மளோட சேனலில் செய்வேன். அதாவது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே என்னால் முடிஞ்ச அளவு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோடய பெஸ்ட் சப்பாத்தி 5 ரூபா சப்பாத்தி தான், தெற்கு பஜார், திருநெல்வேலி தெற்கு பஜாரில் வாங்கினேன். நல்லா இருக்கா?